மூச்சே எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. இந்த அமுதா கிட்ட பல தடவை சொல்லிட்டேன் கால் பண்ணாதேன்னு. இருந்தாலும் கால் பண்ணியிருக்கான்னா ஏதாவது அவசரமாக தான் இருக்கும். முக்கியமான விஷயமா இருந்தால் தானே அவளும் கால் பண்ணுவா. அதுவும் இவ்வளோ விடிய காலையில். சரி என்னன்னு ஃபோன் பண்ணி கேட்போம். நல்ல வேலை அவள் ஃபோன் பண்ணும்போது இவர் தூங்கிட்டு இருந்தாரு. அதனால் அப்படியே கட் பண்ணிவிட்டு எங்கே போய் பேசுறதுன்னு தெரியாமல் கிச்சனுக்கு வந்துட்டேன். அவர் எதுவும் எந்திரிக்கிறதுக்குள்ள இவகிட்ட என்ன ஏதுன்னு விஷயத்த கேட்டுட்டு நம்மளும் போய் படுத்துக்கணும். அகிலாண்டேஸ்வரி, இங்க என்னமா பண்ற? ஓ இவர் வேற கரெக்டாக தப்பான நேரத்தில் வந்துட்டாரு. வாங்குங்க. நீங்கள் உறங்கிட்டு தானே இருந்தீங்க, அதுக்குள்ளே எப்படி முடிச்சிய? ஆமாம்மா, உறங்கிட்டு தான் இருந்தேன். ஃபோன் வந்தது, அதான் முடிச்சேன். ஓஜியோ, எனக்கு ஃபோன் வந்து சத்தம் கேட்டுட்டோ? அது அது வந்துங்க. சரி, அது இருக்கட்டும். நீ எதுக்கு இங்க வந்து நிக்கிற? அது தண்ணி தாகமாக இருந்தது, தண்ணி குடிக்கிறதுக்கு வந்தேன். என்ன அகிலா இது? நம்ம தான் டேபிள்லயே தண்ணி வச்சிருப்போமே. ஆமாம் ஆமாம், நம்ம டேபிள்லே தண்ணி வச்சுருப்போம் தான். அது வந்து கீழே போய் குடிக்கலான்னு தோணுச்சா. அது மட்டும் இல்லாமல் பசங்க போனாங்கல்ல, நம்மளும் ராத்திரி முழிச்சிருந்து பார்த்துட்டு அவங்க வரவே இல்லைன்னொன்னே நம்மளும் அப்படியே உறங்கிட்டோம்ல. அதான் அப்படியே கீழே வந்து பசங்க வந்துட்டாங்களா இல்லையான்னு ஒரு எட்டு பார்த்துட்டு பிறகு ரூமுக்கு போகலான்னு இருந்தேங்க. பசங்க வந்துருவாங்கம்மா. அப்போ இன்னும் வரலையா? இல்ல அகிலா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் நானே வந்தேன். முக்கியமான விஷயமா? என்னதுங்க? அதை எப்படி சொல்றது, சந்தோஷமான விஷயமும் கூட. சந்தோஷமான விஷயமா? ஐயோ, ஒருவேளை இவனுங்க போய் கண்டுபிடிச்சு தொலைஞ்சிட்டானுங்களா? போச்சு. என்ன அகிலா, நான் சந்தோஷமான விஷயம் சொல்றேன், நீ என்னன்னு கூட கேட்காம அப்படியே தகச்சு போய் நிக்கிற. என்னன்னு தான் கேள. சொல்லுங்க, என்ன விஷயம்? இது நீ சொன்னா எப்படி எடுத்துக்குவேன்னு தெரியல, ஆனா சொல்லிதான் ஆகணும். மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கமா. இவர் என்னென்னமோ சொல்றாரு. நம்ம மருது மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா. என்னது? என்னங்க சொல்றீங்க? மருது மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமாமா, சின்னவன் தான் ஃபோன் போட்டான். நீ எப்படி அதிர்ச்சியா கேட்குறியோ அந்த மாதிரி தான் நானும் கேட்டேன். சின்னவனும் பெரியவனும் மீனாவை தேடி போனாவல்ல. அந்த நேரத்துல கடத்திட்டு போன 3 பேர்ல ஒருத்தன் தாலியை கையில வச்சுட்டு மாப்பிள்ள மாதிரி ரெடியாகி மீனா கழுத்துல கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்கான். நல்ல வேலை கடவுள் புண்ணியத்துல நம்ம பசங்க சரியான நேரத்துக்கு அங்க போயிட்டாங்க. போய் அவனுங்கெல்லாம் அடிச்சு போட்டு போலீஸ்ட்டு பிடிச்சு கொடுத்துட்டாங்க போல. அப்படி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த தாலியை கையில வச்சிருந்தவன் இவங்களுக்கு தெரியாம தப்பிச்சு ஓடி அப்பயும் மீனா கழுத்துல தாலி கட்ட தான் முயற்சி பண்ணியிருப்பான் போல. அதை மருது தடுத்து அவன் கையில இருக்க தாலியை பிடுங்கி அவன் கட்டிட்டானான். என்னங்க சொல்றீங்க? இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க. உங்களுக்கு மருது மேல கோவமே இல்லையா? கோவம்லாம் இல்லைம்மா, ஒரு சின்ன வருத்தம் மட்டும். ஏன்னா அப்பா அம்மா 2 பேரும் நம்ம இங்கே இருக்கோம். தம்பிக்காரன் மட்டும் அண்ணன் கல்யாணத்தை பார்த்துருக்கான். நமக்கு பார்க்க கொடுத்து வைக்கல, நம்ம இல்லையேங்கிற ஒரு வருத்தம் தான். என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அந்த பிள்ளை யாரோ என்னமோ, ஒண்ணுமே தெரியாது. காப்பாற்ற போன இடத்துல அவன் தாலி கட்ட வந்தானா அவனை தள்ளி விடணும், அடிக்கணும், ஏதாவது பண்ணி காப்பாற்றணும். அதுக்குன்னு அந்த தாலியை பிடிங்கி இவன் கட்டினா அது எப்படி சரியா இருக்கும்? தம்பி சொல்லும் போது சொன்னாமா, அண்ணன் பரிதாபத்தினால மட்டும் தாலி கட்டல, அண்ணனுக்கும் பிடிச்சுதான் தாலி கட்டினான்னு சொன்னான். சரி, அவனும் வளர்ந்த பையன், விவரம் தெரிஞ்ச பையன் தானே. காப்பாத்துறதுக்குன்னா காப்பாத்திட்டு விட்டு இருந்திருக்கலாம். அவனுக்கும் பிடிக்க போய் தானே தாலி கட்டியிருக்கான். அவனுக்கு ஏற்ற பிள்ளையா அவனே தேடி கல்யாணமும் முடிச்சுட்டான் பாரு. என்னாலலாம் இதை ஏற்றுக்க முடியாதுங்க. நான் ஊர் அறிய அவனுக்கு எப்படியோ கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அவன் அதுவும் விடிஞ்சு விடியாமலும் எங்கேயோ காப்பாற்ற போன இடத்துல ஒரு 4 பேர் முன்னாடி தாலியை கட்டிட்டானா அதை எப்படி நான் ஏற்றுக்க முடியும்? இங்க பாரு அகிலா, உன் மனசுல ஓடுறதான் என் மனசுலயும் ஓடுது. ஊர் அறிய பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியலையே, பிள்ளை கல்யாணம் பண்ணதை நம்மளால பார்க்க முடியலையேன்னு என் மனசுக்குள்ளேயும் பல விஷயம் ஓடதான் செய்யுது. யார் யாருக்கு என்னன்னு தலையில எழுதியிருக்கோ அப்படிதான் நடக்கும். நம்ம என்ன வேணா முடிவு பண்ணலாம், ஆண்டவன் முடிவு பண்ணோம்ல. ஆண்டவன் இப்படி ஒரு சூழ்நிலையில தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சிருந்தா அதை யாரால தான் மாற்ற முடியும் சொல்லு? எப்படியோ அந்த பிள்ளையை விருப்பப்பட்டான், அந்த பிள்ளைக்கு ஒரு ஆபத்துலன்னா காப்பாற்றி தாலியும் கட்டிட்டான். என்ன இருந்தாலும் இனி அந்த பிள்ளை நம்ம வீட்டு மருமக. உன் கோவம் நியாயமானதுதான், அதை உன் மகன் கிட்ட காட்டலாம், ஆனா வரப்போற பிள்ளை கிட்ட காட்டக்கூடாது. நீ மருத வந்த பிறகு அந்த பிள்ளை இல்லாத நேரத்துல தனியா மருத கூப்பிட்டு என்னையா இப்படி பண்ணிட்ட, எங்களால கல்யாணத்தை பார்க்க முடியாம போச்சுன்னு வருத்தத்தை சொல்லு, தப்பில்லை. ஆனா வீட்டுக்கு வர பிள்ளை முன்னாடி அவனை ஏசுறதோ எதுவும் செய்யாதாகிலா. அந்த பிள்ளையுமே விரும்பி கல்யாணம் பண்ணணும்னு அங்க போகலல்ல. அதுவும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால நடந்த கல்யாணம். நமக்கே இப்படி இருக்குன்னா தாலி வாங்க அந்த பிள்ளைக்கும் மனசுல நிறைய குழப்பம் இருக்கும். குழப்பத்தோட குழப்பமா நம்மளும் இப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா சார் நமக்கு அமைஞ்ச வாழ்க்கை எப்படியோ இருக்கேன்னு வருத்தப்படக்கூடாது. அந்த மாதிரி நம்மளும் நடந்துக்க கூடாது. நான் மனசார அவதான் என் மருமகனை ஏத்துட்டேன், நீயும் ஏத்துக்கோ. எப்படியும் அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு தான் வருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வீட்டு ஆளுங்களுமே யாருமே இல்லை, நம்ம தம்பி மட்டும்தான் அங்க இருந்திருக்கான். இவங்க 2 பேரு, அந்த ரவுடிங்க 3 பேர், அவ்வளவுதான். அந்த இடத்துல தான் கல்யாணமும் நடந்திருக்கு. அவிய வீட்டு ஆளுங்களுக்கும் போய் பேசணும்ல, சொல்லி எப்படி நம்ம தம்பி புரிய வச்சுட்டு பிள்ளையை கூட்டிட்டு வந்துடுவான். எப்போ வருவான்னு ஃபோன் பண்றேன்னு சின்னவன் சொல்லியிருக்கான். அதுக்குள்ள ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கணும்லம்மா. அவிய வந்து அவியலுக்கு சாப்பாடு போடணும், வீடெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி பிள்ளைய ஆரத்தி எடுக்கணும். எல்லாத்துக்கும் கொஞ்சம் என்னன்னு பார்த்து ரெடி பண்ணணுமா? எதுவும் சொல்லாண்டா. வரவிய முன்னாடி சிரிச்ச முகத்தோட இரு. உனக்கு என்ன கஷ்டம் கவலைனாலும் அது உன் பையன்கிட்ட தனியாக தான் கேட்கணும். நான் சொல்லிட்டேன்.
யார் மனசாவது புண்படுத்துற மாதிரி, யார் மனசாவது நோக்குற மாதிரி நடந்துக்காத. நீ நடந்துக்கிற ஆள் கிடையாது, இருந்தாலும் சொல்றேன், சரியா? இந்த மனுஷன் என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? நான் அவளை அடியோட ஒழிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோ பைத்தியக்காரன், இவன் எதுக்கு தாலி எடுத்து கட்டினா? இப்போ அவ இங்கேயே வந்திருக்க போறாளா? அவ என் வழியில குறுக்கிட்டா இருந்தா அவளை அடியோட அழிக்கணும்னே நினைச்சேன். இப்போ என் வீட்லயே வந்திருக்க போறா. ஐயோ எப்படி அவளை துரத்துறது? இவர் வேற யார் மனசு நோக்காத மாதிரி நடந்துக்கன்னு சொல்லிட்டு போறாரு. எனக்கு தலையே பிச்சுக்குது. இவன் பெரிய ஹீரோ, காப்பாற்றணும்னா காப்பாற்றி தொலைஞ்சிட்டு வர வேண்டியதானே. அடுத்தடுத்து பிளான் நான் போட்டுக்குவேன்ல. தாலி எவன் கட்ட சொன்னான்? ஐயோ கடவுளே, இதை சொல்லதான் அமுதாவும் ஃபோன் அடிச்சிருப்பா போல. இப்போ என்ன செய்ய? அவளெல்லாம் என்னால் மருமகளாக ஏற்றுக்க முடியாது. அவளுக்கு நான் பணிவிட செய்யணுமா? அதுவே ஒரு பிச்சைக்கார குடும்பம். கடனை வாங்கிட்டு கட்ட முடியாமல் கிடக்குதுவேன். அவியலுக்கு நான் சோறாக்கி போடணும், நான் ஆரத்தி எடுக்கணுமா? முதல்ல உங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு இப்படி தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கானேன்னு உங்க எல்லாத்துக்கும் என் மேல ஒரு வெறுப்பு இருக்கும். உங்க கோவமும் வெறுப்பும் ரொம்பவே நியாயமானது தான். எனக்கும் மீனாவை பிடிச்சிருக்கு. மீனா எனக்கு சரியான வாழ்க்கை துணையா இருப்பான்னு நான் நம்புறேன். என் கண்ணெதிரில் அவளுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது என்னால் பார்த்துட்டு அமைதியா இருக்க முடியல. அப்ப காப்பாத்திருக்கலாமே, எதுக்கு தாலி கட்டினேன்னு நீங்க யோசிப்பீங்க. மீனாக்கு இன்னைக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னு நான் ஓடி வந்து காப்பாத்திட்டேன். எல்லா நாளும் அவளுக்கு ஆபத்து வரும்போது அவள் பக்கத்துலேயே உறுதுணையாக என்னால் இருக்க முடியுமான்னு கேட்டால் இருக்க முடியாது. இதுவே அவள் என் மனைவியே என் வீட்டில் இருந்தான்னா நான் அவளை நிச்சயம் காப்பாற்றுவேன். அவளுக்கு காலத்துக்கும் எந்த கெட்டதும் எந்த கஷ்டமும் இல்லாமல் நான் பார்த்துக்குவேன். எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சும் என்னால் காப்பாற்றி திரும்ப இங்கே விட்டுட்டு போக மனசு இல்லை. உங்கள் வீட்டு சூழ்நிலை நிலைமை எல்லாமே எனக்கு புரியுது. வேலைக்கு போயிடுவீங்க நீங்கள். வயசான பாட்டி, அவளுக்கு வேறு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? தெரிஞ்சே ஆபத்துன்னு காப்பாற்றி எனக்கு இங்கே கொண்டு வந்து விட மனசு இல்லாமல் தான் நான் இப்படி பண்ணிட்டேன். என்னை நீங்கள் தாராளமாக நம்பலாம். நான் மீனாவை கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் வச்சு பார்த்துக்குவேன். நான் நல்ல பையன்தான். எனக்கு குடி, போதை, தம்முன்னு எந்த விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது. எங்கள் அம்மா என்ன அப்படி வளர்க்கல, நல்ல பையனாக தான் வளர்த்துருக்காங்க. மீனா கிட்டேயும் கேட்டேன். அவ விருப்பத்தையும் தாண்டி என்னை இத்தனை வருஷம் வளர்த்த எங்கள் பாட்டி விருப்பம் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டா. அதனால நீங்களும் மீனாவோட அப்பாவும் என்ன பேசி முடிவு பண்ணுறீங்களோ அதையே நாங்கள் 2 பேரும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோம். ஐயா நீ நல்ல பையன் எனக்கு தெரியுமாக்கா. நீ எத்தனையோ தடவை என் பிள்ளைக்கு உதவி செஞ்சிருக்க. என் மகன் குடிச்சிட்டு விழுந்தப்ப கூட அவனை நீ தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க. உன் குணம் பற்றி தெரியாமல் இல்லையா? இப்படி திடுதிப்புன்னு வந்தோடனே என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் புரியலமாக்கா. பிள்ளை கல்யாணத்துக்குன்னு நகை கூட சேர்த்து வைக்கலையா? இப்போ தான் என் மகன் 4-5 நாளாக திரும்பி வேலைக்கே போக ஆரம்பிச்சிருக்கான். இனிதான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிறகுதான் மாப்பிள்ளை தேடணும்னு நினச்சோம். அதுக்குள்ளே இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டு. அவளுக்கு கொடுக்குறக்குன்னு ஒன்றுமே எங்ககிட்ட இல்லையா? பாட்டி, எங்கள் அண்ணனும் சரி, எங்கள் அப்பா அம்மாவும் சரி, எங்கள் வீட்டில் யாரும் நகை பணம்னு எதிர்பார்த்து யார்கிட்டையும் பழகவே மாட்டோம். குணத்தை பார்த்து பழகிறவங்க தான் நாங்கள். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவும் ரொம்ப நல்லவங்க. இப்போது இவங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயத்தையும் நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவங்க எதுவுமே சொல்லலை. சரிப்பா வீட்டுக்கு வாங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்க. நீங்கள் அதுக்கெல்லாம் எதுவுமே யோசிக்க வேண்டாம், தயங்க வேண்டாம். நகை பணம் வரதட்சணைன்னு எதுவுமே வேண்டாம். நீங்கள் எங்கள் அண்ணியை மனப்பூர்வமாக அண்ணன் கூட சேர்த்து வச்சாலே எங்களுக்கு போதும். எங்கள் அண்ணனும் நாங்களும் சேர்ந்து அண்ணியை கண்கலங்க விடாமல் சந்தோஷமாக பார்த்துக்குவோம் பாட்டி, நம்புங்க. ஐயா, யாரோ அண்ணாடங்காச்சு இவங்களுக்கு ஒன்றுனா நமக்கு என்னதுக்குன்னு கேட்டுட்டு அப்படியா பிள்ளைய காணுமான்னு பரிதாபப்பட்டுட்டு ஊர்க்காரங்கெல்லாம் நகர்ந்து போகும்போது நீங்கள் மட்டும்தானையா ராத்திரியெல்லாம் என் பிள்ளையை தேடி அலைஞ்சிங்க. அதுலேயே தெரியுதுயா ஒருத்தருக்கு ஒன்றுனா ஓடி உதவி செய்கிற அந்த அளவுக்கு நல்ல குணம் இருக்குது உங்ககிட்ட. இருந்தாலும் உங்கள் அளவுக்கு எங்ககிட்ட வசதி கிடையாது. நீங்கள் பழகிறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் பணக்காரங்களாக இருக்கலாம். நாளைக்கு ஏதோ ஒரு விசேஷம் எங்கேயோ போகும்போது என் பிள்ளையை பார்த்து இவ ஒன்றும் இல்லாதவ தானேன்னு யாரும் சொல்லிட்டா என் மனசு தாங்காதியா. மாமா, எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம இவ்வளோ பெரிய பணக்காரங்க, நம்மக்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு நாளும் எங்களுக்கு எதுவுமே சொல்லி கொடுத்தது கிடையாது. எல்லாரையும் மதிக்கணும், எல்லார்கிட்டையும் சகஜமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லி வளர்த்தாங்க. நான் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் 3 பேர்த்தையும் அப்படி தான் அப்படி சொல்லி கொடுத்து வளர்த்தவங்க நாங்கள். எங்கள் அப்பா யார்கிட்டையும் இது வரைக்கும் தகுதி பார்த்தோ தராதரம் பார்த்தோ பழகி நாங்கள் பார்த்ததே இல்லை. அவரை பார்த்து தான் நாங்களும் வளர்ந்துருக்கோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. அது இல்லாமல் நீங்கள் உங்கள் மகளை என்ன நம்பி கட்டி கொடுக்குறீங்க. உங்கள் மகளுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு அவ பேர் வந்துச்சுன்னா அது என்னையும் சார்ந்தது தானே. எனக்கும் சேர்ந்து வந்த அவ பேர் தானே அது. அப்படி ஆக விட்டுருவேனா மாமனா? இன்னைக்கு உங்கள் மக காலத்தில் நான் தாலி கட்டும்போது இனி நாங்கள் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும், எந்த இடத்துலையும் அவளை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் தாலி கட்டியிருக்கேன்.
அதே மாதிரி சொன்ன வாக்கை காப்பாத்துவேன் மாமா. எந்த நாள்லையும் எந்த இடத்துலையும் நீங்க வந்து என்ன நினைச்சோ என் குடும்பத்தை நினைச்சோ தலை குனிஞ்சு நிக்க மாட்டீங்க. நம்ம பிள்ளை நல்ல இடத்துல இருக்கான்னு சந்தோஷமா இருப்பீங்க. அப்படிதான் நான் வச்சுக்குவேன். உங்களையும் நான் பாத்துக்கிறேன் மாமா. இனிமே நீங்கெல்லாம் வேற யாரோ கிடையாது. ஏன் மாமா, ஏன் பாட்டி, உங்களை நான் பாத்துக்காம விட்டுருவேனா? ஐயா, நீ பேசுறதுலயே உன் குணம், உன் தன்மை எல்லாம் புரியுதியா? நீ என் பிள்ளைய எந்த காரணம் ஆனாலும் கைவிட்ட மாட்டேன்னு என் மனசுல பெரிய நம்பிக்கை வந்துட்டியா? என் பிள்ளை கூட நீ கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ்வேன்னு எனக்கு தோணுதியா? எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தான். ஆமா மக்களே, எனக்கும் இந்த கல்யாணத்துல பரிபூர்ண சம்மதம். அம்மாடி மீனா, உன் விருப்பத்தை கூட சொல்லாம நாங்க வளர்த்து ஆளாக்கணுங்கிறக்காக எங்க விருப்பத்தை நீ பெருசா எடுத்திருக்க. எங்க விருப்பத்தை நாங்க சொல்லிட்டோம். ஐயா, வாழ போறது நீதான் மக்களே. உனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுமா, பிடிக்கலனாலும் பரவாயில்ல சொல்லிருமா. எனக்கு எது நல்லது கெட்டதுன்னு சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து வளர்த்தது நீங்க தானே பாட்டி. இப்ப உங்களுக்கே இந்த வாழ்க்கை எனக்கு சரியா இருக்கும்னு தோன்றப்போ எனக்கும் விருப்பம்தான் பாட்டி. அப்பா முருகா, நீ எதுக்காக எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தேன்னு தெரியல. ஆனா எனக்கு நீ எதுவும் தப்பா பண்ண மாட்டேன்னு மட்டும் நம்பிக்கை இருக்கு. உன்னையே தினமும் எதிர்பார்த்து வேண்ட என்ன நீ கைவிட மாட்டேங்கிற நம்பிக்கை இருக்கு. அந்த ஒரு நம்பிக்கையினால நீ தந்த வாழ்க்கையை நான் ஏத்துக்கிறேன்ப்பா. அது எனக்கு நல்லதோ கெட்டதோ நீ விட்ட வழி. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் போற இடம் எப்படி இருக்கும்னு தெரியல. எனக்கு மருதுவை தெரியும். கொஞ்ச நாளா மருது தம்பியும் பார்த்துருக்கேன். அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போயிருக்கேன். இருந்தாலும் யார்கிட்டையும் பெருசா பேசினது கிடையாது. ஒரு மருமகளாக அங்கே போய் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியல. என்னோட குடும்ப நிலைமை உனக்கு தெரியும். ஆனால் அங்கே அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க பழக்க வழக்கம் என்ன, எதுவுமே எனக்கு தெரியாது. ரொம்ப பயத்தோடையும் பதட்டத்தோடையும் தான் நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன். போகிற இடத்துல எனக்கு எந்த கெட்டதும் நடக்காமல் இவ்வளோ நாள் நீ என்னை எப்படி பார்த்து காப்பாற்றினியோ அதே மாதிரி காப்பாற்றுப்பா. என் கூடயே இருக்கணும். உன் ஆசீர்வாதம் என்றைக்கும் என் கூட இருக்குங்கிற நம்பிக்கையில் நான் புதுசாக அந்த வாழ்க்கைக்குள்ளே போகிறேன். மீனா, எடி மீனா, வா துளசி. ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன்டி. என்னடி சிம்பிளாக ஒரு சாரி எடுத்து கட்டியிருக்க? ஒரு பட்டு சாரி எடுத்து கட்ட வேண்டியதானே? என்கிட்ட இருக்க பட்டு சாரி கிழிஞ்சு போச்சுடி. பைத்தியமாடி நீ? என்கிட்ட கேட்டால் நான் தர மாட்டேனா? முறை புகுந்த வீட்டுக்கு போகிற, நல்லா அழகாக போக வேணாமாடி? அட போடி. ஏண்டி என்னாச்சு? தாலி கட்டும்போது மட்டும் நான் என்ன அழகாக ரெடி ஆயாடி நின்னேன். எப்பயும் போல் வேலைக்கு போயிட்டு வந்த ட்ரெஸ்ஸு தானே. அதுவும் அவனுங்க முன்னாடி நாளே கடத்திட்டு போய் என் கையெல்லாம் கட்டி வச்சிருந்தானுங்கடி. அழுக்கு ட்ரெஸ்ஸு, அதில் தானே கல்யாணமே நடந்துச்சு. வேறவென்ன, கல்யாணம் எப்படியோ நடந்துருச்சுடி. எதிர்பார்க்காம திடீர்னு நடந்துருச்சு. ஆனால் இப்போ நீ எதிர்பார்த்து தானே போகிற புகுந்த வீட்டுக்கு. அப்போ நல்லா போகணும்லடி. நான் எடுத்துகிட்டு வரேன்டி, கட்டிக்கோ. வேண்டாம் துளசி, சொன்னால் கேளு. நான் இப்போ எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. என் மனநிலை எப்படி இருக்குன்னே எனக்கு புரியலை. இவ்வளோ நாள் இங்கே இருந்தேன். திடீர்னு நேற்று கூட நான் நல்லா தான் கிளம்பி வேலைக்கு போனேன். அப்போ கூட தெரியாது எனக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்கும்னு. இப்படி அவனுங்க என்னை கடத்திட்டு போய் தாலி கட்ட வந்து இவர் வந்து காப்பாத்துறேன்னு எனக்கு தாலி கட்டி, இதெல்லாம் ஏதோ கனவு மாதிரி இருக்கு. இப்போ கூட என் மனசில் ஒருவேளை இது கனவாக இருக்குமோ அப்படின்னு கூட தோணுது. புரியுதுடி, உன் நிலைமையும் புரியுது. இது எதிரே பார்க்கல, அப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. என்னடி பண்ணுறது? நம்ம கையில் என்ன இருக்குது சொல்லு? உனக்கு இப்படி தான் கல்யாணம் நடக்கணும்னு அந்த முருகன் நினச்சிருக்கானோ என்னமோ. அதான் பாரு, என் தலையில் அப்படி எழுதி வச்சிருக்கான். சரி, அதை யோசிச்சு மட்டும் என்ன ஆக போகுது? கை ரொம்ப வலிக்குதா மீனா? லேசாக வலிக்குதுடி. மருந்து போட்டு விடட்டாடி? நானும் மருந்து போடணும்னு தான் நினச்சேன். ஆனால் மருந்து போட்டால் மருந்து ஸ்மெல் கொஞ்சம் நேரத்துக்கு அடிக்கும். முறை ஒரு வீட்டுக்கு போகும்போது என் மேலே மருந்து பாட வந்தால் நல்லா இருக்காதுல்ல. அதுவும் சரிதான். சரி விடு, அங்கே போன உடனே அண்ணன்கிட்ட வாங்கி தர சொல்லு, அவர் வாங்கி தருவார். இதை போய் எப்படி கேட்குறது? நல்லா இருக்கு கதை. அவர் தாண்டி உன் புருஷன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்கா இல்லையா? ஒரு வலிக்கு மருந்து கேட்குறது எப்படி கேட்குறதுன்னு கேட்குறேன். அவரை நான் ஒரு ஓனராக ஒரு ஃப்ரெண்டாக அப்படிலாம் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். ஆனால் எனக்கு புருஷனாக பார்க்கவும் முடியல. அவர்கிட்ட பேசுகிறக்கும் தயக்கமாக இருக்குது. எல்லாருக்கும் அப்படி தாண்டி இருக்கும். போக போக எல்லாம் சரியாயிரும். சரியா? நீ நடந்ததையே நினச்சி மனசை குழப்பிக்காத. நீ எப்பயும் போல இரு. காலம் தன்னால எல்லாத்தையும் மாற்றும். உனக்கு எப்போ அவரை பிடிச்சிருக்கோ, எப்போ அவர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறியோ அப்போ வாழு. அது வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கோங்கடி. சரி துளசி. அத்தைக்கிட்ட சொன்னியா? அத்தையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்லடி. அம்மா ஊர்லேயே இல்லடி. ஏன், எங்கே போனாங்க? ஏண்டி, இவ்வளோ பெரிய கலவரம் ஆயிருக்கு. உன்னை காணோன்னா இந்நேரம் எங்கள் அம்மா என் வீட்லேயே ஆடி இருப்பாங்க. ஓடி பதறி அடித்து இங்கே வந்து இருந்திருக்க மாட்டாங்களா? அட்லீஸ்ட் நீ வந்ததுக்கப்புறம் பார்க்க கூடவா வந்திருக்க மாட்டாங்க? அதானே நானும் யோசித்தேன். சரி, எதுவும் வேலையாக இருக்காங்களோன்னு நினச்சேன். இல்லடி, நேற்று காலையில் நீ வேலைக்கு போன கொஞ்ச நேரத்துலேயே எங்கள் மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஃபோன் வந்துச்சு. அதனால் அம்மா கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க.
நீ தொலைஞ்சதுலேருந்து நடந்த வரைக்கும் எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே தான் இருந்தாங்க. பிள்ளை வந்துட்டாலா, என்னாச்சு ஏதாச்சுன்னு. வந்தோன்னே நிச்சயம் வந்து பார்க்குறோம். ம் சரிடி, கண்டிப்பாக கூட்டிகிட்டு வா. அப்படி இல்லைனாலும் அவங்க வந்துட்டாங்கன்னா சொல்லு, நான் கூட நேரில் வந்து பார்க்குறேன். ம் சரி மீனா. உங்கள் ஆள் வெளியே நின்று அப்பாட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஏய் சும்மா என் ஆள் அது இதுன்னு சொல்லாத. ஆ என்னடி உன் ஆளுன்னு சொல்லாமல் நான் வேணா என் ஆளுன்னு சொல்லிக்கிட்டுமா? ஐயா என்ன ஐயா, உன் ஆளுன்னு சொல்லக்கூடாதான், ஏன் ஆளுன்னு சொல்லக்கூடாதான். வேற எப்படி தான் சொல்கிறதோ. நீ மருதுன்னே சொல்லு. சரிங்க மேடம், உத்தரவு. மருதன் நானே சொல்லிக்கிறேன், உன் ஆளுன்னு சொல்லலை. ம் சரி. எப்படித்தானோ நீ எப்படி அவரை ஏற்றுக்கிட்டு வாழ போறியோ ஒன்றும் புரியல. ஏய் நான் அந்த பேச்சே விடுறி. சரி சரி பேசலை. என்னடி நான் இவ்வளோ குழப்பத்தில் மும்முன்னு இருக்கேன், நீ நான் போகிறத நினச்சி கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் சிரிக்கிற. வருத்தப்படலையா? ஏண்டி வெளியே ஊழுன்னு அழுதுகிட்டு என் ஃப்ரெண்ட் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், அவளை பார்க்க தினமும் வந்துடுவேன், நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படி இப்படின்னு உன் புருஷன்கிட்ட பேசுனேடி. அப்போ தான் அழுத, இப்போ அழுகலையே. ஐயா அதுக்குன்னு அழுதுகிட்டேவா இருப்பாங்க? அவ்வளோதான் உன் பாசமாடி என் மேலே. உன் மேலே எனக்கு அவ்வளோ பாசம் இருக்குடி. அதை தாண்டி நீ பெரிய இடத்துல வாழ போகிறங்கிற சந்தோஷமும் எனக்கு நிறையாவே இருக்குது. எவனோ ஒரு கெட்டவன் கையில் போயிருந்தா தாண்டி நான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். மருதண்ணன் ரொம்ப நல்லவர், உன்னை நல்லா பார்த்துக்குவாரு. நீ கொடுத்து வச்சவடி. என்னதான் இவங்க நம்ம புருஷனை பெக்கலனாலும் இவங்க தான் இத்தனை வருஷம் நல்லபடியாக வளர்த்து எடுத்திருக்காங்க. இவங்கள நம்ம மாமியாராக மட்டும் இல்லை, அம்மாவாக பார்க்கணும். அம்மா பாசம் இல்லாமல் இத்தனை வருஷம் ஏங்கி தான் தவிச்சேன். பாட்டி என்னை நல்லாவே வளர்த்தாங்க. இருந்தாலும் அம்மா வயசில் ஒருத்தவங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குன்னு பல நாள் யோசிச்சிருக்கேன். மருது அடிக்கடி சொல்லுவார், எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்கன்னு. இனிமேல் இவங்களை நம்ம அம்மா மாதிரி பார்த்துக்கணும். இந்த வீட்டுக்குள்ளே முறை போகிறோம். நல்லபடியாக கடைசி வரைக்கும் இந்த குடும்பம் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்மளும் ஒரு ஆளாக இருக்கணும். என்னென்னமோ நினச்சி வச்சுருந்தேன், எல்லாத்தையும் கெடுத்துட்டு என் வீட்டுக்குள்ளேயே வரியா? உன்னை நிம்மதியாக நான் எப்படி வாழ வைக்கிறேன்னு பாருடி. உன்னையும் இதோ நிற்கிறானே அவனையும் சேரவே விட மாட்டேன். அதுக்குள்ளே உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே பிரச்சனையை உண்டு பண்ணி உன்னை வீட்டை விட்டு விரட்ட வைக்கல நான் அகிலாண்டேஸ்வரி இல்லடி. அட என்ன மாமியார் மருமகளை அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போங்க. அந்த குத்து விளக்கை ஏத்துமா, ஏற்றி நல்லா சாமி கும்பிடுங்க 2 பேரும்.